கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நேற்றென்ப நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் தொடர்ச்சியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாங்கள் தியானித்து வருகிறோம். இந்த நேரத்தில் நாங்கள் 1 தெசலோனிக்கேயர் 4:9 நாங்கள் வாசிக்கும் பொழுது, சகோதர சிநேகத்தை குறித்து நான் உங்களுக்கு எழுத வேண்டியதில்லை, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்கபடி தேவனால் போதிக்கப்பட்டிருக்கிறீர்களே என்று சொல்லப்படுகிறது. ஆம்பிரியமானவர்களே, நாம் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எவ்விதமாய் நம்மளை அன்பு கூர்ந்தாரோ அதே விதமாய் நாம் அவர்கள் அன்பு கூற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய கற்பனையாயிருக்கிறது. நாங்கள் பார்க்குறோம், மத்தேயு 22:36-37 நாங்கள் பார்க்கும்போது, இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பாயிருக்கிறது போல பிறனிடத்திலும் அன்பாயிருப்பது என்பதே. ஆம்பிரியமானவர்களே, நாம் தேவனை முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடும், முழு மனதோடும் அன்பு கூறுகிறோம் இல்லையா? அதே விதமாய் நாம் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும். இதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நாம் இன்றைக்கு நம்முடைய அன்பு இப்படிப்பட்டதா இருக்கிறது. ஒருவருக்கு ஒருவர் அன்பா இருக்கிறோமா? அன்பு திரளான பாவங்களை மூடும். அன்பு பலவீனனை தாங்கும், அங்கே குறைவுள்ளவனை தாங்கும். ஆகவே நாம் ஒருவரை ஒருவர் பகைக்காதபடி, விரோதிக்காதபடி நாம் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்பது தான் தேவனுடைய சித்தமும் தேவனுடைய திட்டமுமாய் இருக்கிறது. ஏனென்றால் எங்களுடைய அன்பு அநேக வழியில் வெறும் வார்த்தையில் தான் இருக்கிறது. நாம் வார்த்தையில் தான் அன்பை காண்பிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன அன்பு, எப்படிப்பட்ட அன்பை எதிர்பார்க்கிறார்? 1 யோவான் 3:8 சொல்கிறது, என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினால் உண்மையினால் அன்பு கூற கடவுள். மாம்பரியமானவர்களே, நம்முடைய அநேக வேளையில் வசனத்தில் அன்பு கூறுகிறோம், வார்த்தையில் அன்பு இருக்கு, ஆனால் கிரியையிலும் உண்மையிலும் எங்களோட அன்பு இல்லை. உண்மையான உள்ளத்தண்டா இருதயத்து நிறைவில் தான் வாய் பேச. எங்களோட உள்ளான உள்ளத்தில் அன்பு நிறைவாக இருந்தா அந்த அன்பு தானாகவே வெளியில் வரும், அந்த அன்பு வெளிப்படும். அப்போ எங்களுடைய அன்பு எப்பவும் கிரியையிலும் உண்மையிலும் காண்பிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு நம்ம ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்கிறோம் என்றா அந்த அன்பு கிரியையில காண்பிக்கப்படுகிறதா, அது உண்மையா இருக்கிறதா என்று சற்று சிந்திக்கப்படுகிறோம். என்ற 4வது அதிகாரம் 1 யோவான் 4:20 சொல்லுகிறது எப்படித்தான், தேவனிடத்தில் அன்பு வைத்திருக்கிறேன் என்று ஒருவன் சொல்லி தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். அவன் தன் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு வைக்காமல் இருக்கிறான். தன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? பிரியமானவர்களை, தேவன் என்னத்தை எதிர்பார்க்கிறார்? நாம் பொய்யராக இருக்கிறது அல்ல, அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று சொல்லியும் நாம் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இல்லை என்று சொன்னால் நாம் பொய் சொல்லுகிறவர்களாக இருக்கிறோம். நாம் பொய் சொல்லுகிறவர்களாக இருந்தால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க முடியாது. ஆகவே இந்த கால வேளையில் ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் பொய் சொல்லுகிறவர்களாக அல்ல, முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும் அவரை அன்பு கூறுகிற விதமாய் ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுவோம். அன்புள்ளவன் அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் நமக்குள் இருந்தா நம்ம அன்பாயிருப்போம். நமக்குள் இருக்கிற அன்பு நிச்சயமாக வெளிப்படும். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட ஒரு அன்புள்ளவர்களாய் நம்மளை மாற்றி ஆசீர்வதிப்பாராக. God bless you all.